Hey guys, ரோட்ல தான் இருக்கோம். கீழே உட்கார்ந்து இருக்கோம் ரெண்டு பேரும். ஆஃப்ரோடிங் பண்ணிருக்கோம். ஏன் என்ன மேட்ச் என்ன டீம்னு கேட்டா டோல் வாங்கிக்கப்பா தம்பி பரவாயில்ல. உனக்கு பாத்தீங்க. Hey guys, welcome back to our channel. இப்போ வந்து நான் லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி நம்ம காரைக்குடியில இருக்கோம். காரைக்குடில இருந்து எங்க கிளம்பிட்டோம் கார்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை போறோம். மதுரை போய் மீனாட்சி அம்மன் கோயில் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பிளான். பட் ஆனா நம்ம இன்னைக்கு ஈவினிங்கே வந்துட்டு 4 o'clock அந்த மாதிரி திரும்பி இங்க வந்து பைக் இங்க இருந்து எடுத்துட்டு சென்னை கிளம்புற மாதிரி இருக்கும். அதனால முடிஞ்சா டைம் இருந்தா உள்ள போகலாம், இல்லைன்னா வெளில வரைக்கும் சும்மா அப்படியே போயிட்டு வரலாம் ஒரு டிரைவ் மாதிரி அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 பேர் சென்னை கிளம்பிட்டாங்க, சேஃபா போய் ரீச் ஆயிட்டாங்க. இன்னைக்கு வந்து டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 21 மார்னிங் ஆச்சு, ஒரு 11:30 ஆச்சு. இப்போதான் கிளம்பியிருக்கோம். மதுரை போயிட்டு திரும்பி அப்புறம் வந்து சென்னை கிளம்ப போகிறோம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் காரில் போகிறது அதெல்லாம் தான் இந்த vlogல பார்ப்பீங்க. நம்ம சேனலில் புதுசாக வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணி விட்டுருங்க நிறையா பேருக்கு. கமெண்ட் பண்ணுங்கள் மெயினாக இந்த முன்னாடி இருந்த 2 வீடியோவும் சரி இந்த வீடியோவும் சரி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் கரெக்ஷன் பண்ணிப்பேன். என்ன தப்பு இருக்குது அப்படின்னா திருப்பி அடுத்த வீடியோவில் கரெக்டாக போட்டுடலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். நாங்கள் 3 பேர் தான் போயிட்டுருக்கோம். சரி, நான் வேறு ஏதாச்சும் எங்கேயாவது ஹைவேல போகிறப்போ ஏதாச்சும்னா அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஹே கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே காரைக்குடியில் பேலஸ் வந்திருக்கோம். இது என்ன பேலஸ் மிச்சம் சொன்னேன்? கானாடுகாத்தா பேலஸ் கானாடுகாத்தா பேலஸ் செட்டிநாடு பேலஸ் சொல்கிறாங்க. அதுக்கு பின்னாடி தான் இருக்கும். சரி, அதுக்கு முன்னாடி தான் இருக்கும், நமக்கு முன்னாடி தான் இருக்குது. இருங்க நான் அதை அப்படியே திரும்பி காட்டுறேன். ஸோ இதுதான் இந்த பேலஸ் போல் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நம்மளும் பேலஸ் கட்டி வாழணும்னு ஆசைலாம் இருக்குது. பார்ப்போம் ஃப்யூச்சரில். இது வந்து உள்ளே போகணும் அப்படின்னா வந்து விஐபி பாஸ் வேணுமா, இருந்தால் மட்டும்தான் உள்ளே போக முடியும் போல், இல்லைன்னா போக முடியாதான். சூப்பராக இருக்குங்க, பார்க்கவே நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நினச்சா 1 வருஷம் 100 வருஷமா 100 வருஷம் பழைய பேலஸ் போல். 100 வருஷம் பழசு. ஆனால் பார்த்தா 100 வருஷம் பழசு மாதிரியே இல்லை. அந்த காலத்து ஆர்கிடெக்சர் பற்றிலாம் சொல்லவே வேணாம், சூப்பராக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எதுவும் சூப்பராக இருக்குது. இதுதான் ஃபுல் வியூ, அந்த பேலஸோட ஃபுல் வியூ சூப்பராக இருக்குது. உள்ளே போகணுன்னு ஆசையாக தான் இருக்குது, பட் விஐபி பாஸ் வேணும் போல். பார்ப்போம் ஃப்யூச்சரில் எப்போயாச்சும் முடிஞ்சால் வந்து பார்ப்போம் உள்ளெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பயங்கர பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே அந்த பின்னாடி எல்லாமே இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்கள் யாராவது காரைக்குடி வந்து இந்த பேலஸ் பார்த்துருக்கீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் இல்லை, அப்படியே இங்கேருந்து கிளம்பி மதுரை போக வேண்டியதான். ஸோ இதை அப்படியே பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க வந்தோன்னா அப்படியே வீடியோ எடுக்கலாம். அப்படியே அங்கேருந்து கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து மதுரை எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் தான் இருக்குது. சரி, ஓகேன்னு ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ ப்ரோ நம்ம கூட வந்திருக்காரு, நம்ம மச்சானோட அண்ணன். எங்கே படிக்கிறீங்க? ஜேபிஆர் காலேஜில் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. எங்களும் வந்திருக்காங்க. இப்போ 4 பேர், நான் 3 பேர் காமிச்சிருப்பேன், இப்போ 4 பேர் ஆகிட்டோம் நாங்கள். இங்கேருந்து அப்படியே மதுரை போயிட்டு சர்வீஸ் சென்டரில் ஹிமாலயன் சர்வீஸ் ராயல் என்ஃபீல்டு சர்வீஸ் சென்டரும் கேடிஎம் சர்வீஸ் சென்டரும் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பிளான். ஸோ போக அப்படியே நான் என்னென்னு ஏதாவது பிளான் சேஞ்ச் ஆச்சுன்னா சொல்கிறேன். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடிங் பண்ணிருக்கோம். ஏன் என்ன மேட்ச் என்ன டீம்னு கேட்டால் டோல் அந்த சைடு ஹைவே இருக்கா, அங்கே இருக்க டோலை கட் பண்ணுறதுக்கு சரின்னு வந்தோம். பார்த்தா இது இந்த அளவுக்கு ஆகி போச்சு ஆஃப் ரோடிங். டோல் வந்துட்டு 155 ருபீஸ், 150 ரூபா. சரி ஓகே, அதை கட் பண்ணலாம் அப்படின்னு வந்தோம். ஃபுல் ஆஃப் ரோடு கிட்டத்தட்ட 2-3 கிலோமீட்டர் கிட்ட ஆஃப் ரோட் பண்ணுற மாதிரி ஆகி போச்சு. மச்சான் முள்ளுடா எல்லாருமே. ஆமாம், நாங்கள் மட்டும் தான் வரோன்னு பார்த்தா நிறைய வண்டி வருது கட் பண்ணி டோலை கட் பண்ணுறதுக்கு. என்ன பண்ணுறதுனே தெரியல. இன்னும் 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் பக்கம் இருக்கும் போல். ரோடு அங்கே இருக்குது, பைபாஸ் அங்கே தெரியுதா, அங்கே வண்டி போய்ப்பா அங்கே இருக்குது. இன்னும் அதுக்கு எப்படி வளைஞ்சு போகுதுன்னு தெரில. வண்டியில் ஸ்டெப்னி வேறு கிடையாது. பஞ்சர் ஆச்சுன்னா கார் அப்படியே விட்டு இறங்கி பஸ்ஸில் தான் போகணும். ஓனர் வேறு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. சரி ஓகே, பத்திரமா கூட்டு போய் விட்றானான்னு பார்ப்பேன். இந்த ஆஃப் ரோட் தாண்டி ஏதாச்சும் பஞ்சாயத்துனா இவன் தான் பார்த்துக்கோங்க, நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீசல் போட வந்திருக்கோம் வண்டி. அப்படியே ஏர் செக் வாங்கிக்கப்பா தம்பி பரவாயில்ல. எவ்வளோ வைக்கிறோம்? 35 வைக்கிறோம். 8 ஹவர்ஸ்க்கு 1000 ருபீஸ்க்கு டீசல் போட்டிருக்கோம். மதுரை போகிறதுக்கு. எங்கே பேச சொல்கிறானுங்களா, இப்படியே தான் பேசிகிட்டே இருக்காங்க. அதனால தான் விளாகே எடுக்க முடியல. ஓகே, டீசல் வந்து நார்மல் டீசல் இல்லை அப்படின்ட்டாங்க. அது இன்னொரு டீசல் தான் மச்சான் பேர். இன்னொரு டீசல் பேர் என்னடா சொல்லு. நார்மல் டீசல்ல இந்த டீசல் ஏதோ 2 ருபீஸ் அதிகமாக. அதோட
நான் அந்த அக்காட்டே கேட்டேன். டீசல் பேர் கேட்டா பவர் டீசலா? பவர் பெட்ரோல் மாதிரியே பவர் டீசல் 2 ரூபா அதிகம், மைலேஜ் பயங்கரமா கிடைக்கும். நாங்க அந்த அக்கா என்னன்னு தெரியல. சரி, அது மைலேஜ் கிடைக்குதா என்னன்னு நான் பார்த்துட்டு சொல்றேன். பிங்க் கலர்ல என்னன்னு தெரியல. ஓகே பார்ப்போம். அந்த டீசல் தான் போட்டிருக்கோம். 2 rupees அதிகம் நார்மல் டீசல்ல இருந்து. ஓகே, எங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர்? அங்கேயே 20 சொன்னேன். இங்கேருந்து 25. அங்கேருந்து 25 எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. 5 kilometers. இங்க வந்து ஜாயின் ஆயிட்டால 20 kilometers. ஆமா, அங்க இருந்து 25ல இருந்து 5 எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. அந்த ஆஃப் ரோட்லாம் பண்ணி வந்தனால இங்க இருந்து 20 kilometers கரெக்டா மதுரைக்கு எப்படியும் இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல போயிடுவோம் நினைக்கிறேன். நான் அங்க போயிட்டு எங்க போறோம்னு பார்த்துட்டு அப்புறம் சொல்றேன். வண்டி ஓட்ட தெரியாது. வண்டி ஓட்ட தெரியாது வேற. பார்த்துட்டு சொல்றேன். இல்லடா, அங்க கேமரா வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு பார்க்கவே. ஹெல்மெட்டும் இங்கே அவைலபிள்னால ரைடிங் ஜாக்கெட் எல்லாமே இருக்கு. ஸோ ஹிமாலயன் டெஸ்ட் ட்ரைவ் பண்ண வந்திருக்கோம். அப்படியே கொண்டா கழிச்சு தான் நானே பேசுகிறேன். எங்கே ஹிமாலயன் பயங்கரமாக இருக்குது. மதுரை ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் இது. ரைடிங் ஜாக்கெட்ஸு ஹெல்மெட் எல்லாமே ஷோரூம்லேயே வச்சுருக்காங்க. நம்ம வண்டி ஷோரூமில் போயிடுக்கிறதுனால தெரில. அப்படியே இங்கேருந்து கீழே காட்டுறேன். நம்ம மச்சான் வச்சிருக்க வண்டி இதுதான். சேம் கலரு, சேம் வண்டி. இதோ குரோம் ஒன்று நிற்குது, ஜிடி. எங்கள் மூஞ்செல்லாம் பார்த்து டெஸ்ட் ட்ரைவ் தருவாங்களா அப்படின்னு எங்களுக்குள்ளேயே பல கேள்விகள். பட் ஆனால் அந்த அண்ணன் நல்ல மனுஷனாக இருந்தார். அதெல்லாம் இல்லைப்பா, வண்டி இல்லைனா தான் டெஸ்ட் ட்ரைவ் இல்லைன்னு சொல்லுவாங்க எல்லா ஷோரூம்லேயே. ஸோ அதனால் வந்து டெஸ்ட் ட்ரைவ் வண்டிலாம் இருக்குது. ஸோ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். இதையும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். மீடியார் 650 அப்புறம் ஷார்ட்கன் 650 கூட வேணால் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஓகே, நாங்கள் ஃபஸ்ட்டு ஹிமாலயன் 452 எடுத்துகிட்டு டெஸ்ட் ட்ரைவுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலி இந்த பைக் வந்து எதுக்கு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்டு வந்து பைக் வாங்கலாம் அப்படின்ற ஏடிவி மாடல் அட்வென்ச்சர் பைக் வாங்கலாம் அப்படின்றதுல தீவிரமான ஒரு முடிவோடு இருக்கான். ஸோ அதனால் ஃபஸ்ட் ஹிமாலயன் 452 அப்புறமேட்டு கேடிஎம் ஷோரூம் போயிட்டு நம்ம ஏடிவி 390யும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன வாங்குறான் அப்படின்றத பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இந்த பைக் எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றதெல்லாம் நான் vlog முடியறதுக்குள்ளே நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ அப்படியே இதை கட் பண்ணிக்கிறேங்க. ஸோ கைஸ், அப்படியே அங்கே ஹிமாலயன் 452 டெஸ்ட் ட்ரைவ்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்து காரை நிறுத்திட்டு சும்மா சினிமேட்டிக்கில் வீடியோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைவே வரமாக நிறுத்தியிருக்கோம். அப்படியே இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக காரைக்குடி போயிட்டு நம்ம பைக் எடுத்துகிட்டு சர்வீஸ் விட்டு என்ஃபீல்டையும் எடுத்துகிட்டு லக்கேஜ்லாம் பேக் பண்ணிட்டு ஒரு 7 o'clock அந்த மாதிரி கிளம்பி நைட்டு ஒரு 12-1 அந்த மாதிரி போயிடலாம் அப்படின்னு பிளான். இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 400 kilometers கிட்டே வருது நம்ம சென்னை, காரைக்குடி டு சென்னை. ஸோ போக வேண்டியதான். இங்கே இப்போ மதுரையிலேருந்து ஒரு 90 kilometers. இது ஒரு டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4:15 ஆகுது. நாங்கள் ஒரு 5:15 5:30க்கு போயிடுவோம். அப்புறம் ஒரு 1.5 hours கேப்பு, ஒரு 7 o'clock அந்த மாதிரி கிளம்புற மாதிரி இருக்கும் சென்னை. ஸோ அவ்வளோதான். சரி, நாங்கள் போயிட்டு சென்னை கிளம்பும் போது இல்லை வேறு ஏதாச்சும் இது பண்ணோன்னா அப்போ சொல்கிறேன். ஆல்ரெடி சாப்பிட்டாச்சு. ஸோ எங்கேயும் நிறுத்த தேவையில்ல, ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ கைஸ், அப்படியே வந்து கார் எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. ஸோ இந்த ஆங்கிள் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் எல்லாம் சொல்லுங்கள். கஷ்டப்பட்டு அப்படி வச்சு ஃபோனை வச்சு பிடிச்சிட்டு இருக்கோம். ஸோ நல்லா வரும்னு நினைக்கிறேன் நான் அவுட்புட்டு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி மதுரையில் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுவோம் இல்லைங்களா, நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ப்ளாகில். பைக்கில் வந்துட்டு முன்னாடி வைப்ரேஷன்ஸ்லாம் இருக்க தான் செய்யுது. பட் ஆனால் அது ஒரு 452 சிசிக்கான வைப்ரேஷன் தான். ஸோ ஹிமாலயன் பற்றி எனக்கு பெருசாக ஒன்றும் ஐடியா கிடையாது. எனக்கு அந்த மாடல் ஒன்றும் அட்வென்ச்சர் மாடல் அப்படின்ற மாதிரி ஒரு க்ரேஸும் இருந்தது கிடையாது. பட் ஆனால் அந்த வண்டி ஓட்டினோன்னா அட்வென்ச்சர் மாடல் கூட ஓட்டலாம் போல் அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்துருச்சு. அந்தளவுக்கு பைக் நல்லா தான் இருக்குது. பவர் சொல்லவே வேணாம், சூப்பராக இருக்குது. நம்ம ஆர்சி ஓட்டிட்டு நமக்கு தெரியாது. பட் ஆனால் நல்ல பவராக தான் இருக்குது. ஒரு அட்வென்ச்சர் பைக்குக்கு சூப்பரான பவர் தான். ஸோ அதுக்கப்புறம் டியூக் இது கேடிஎம் ஷோரூமும் போயிருந்தோம். அங்கே போய் டியூக் 390 Gen 3 அதுக்கப்புறம் ஏடிவி 390 எல்லாமே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோம். பட் ஆனால் அதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கலை. அதை வந்து நான் சொல்லவும் இல்லை. அதனால் சரி ஓகே இப்போ சொல்லிடலாமே அப்படின்றது தான். ஸோ இப்போ என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி போயிட்டு நைட்டு 7 மணிக்கு கிளம்பலான்னு. அது முடியாது அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. இது அப்படிலாம் கிளம்பி மிட் நைட்டில் போய் சேர முடியும், அது எப்படி கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால நாளைக்கு காலையில் ஏர்லி மார்னிங் கரெக்டாக
ஒரு 5 அந்த மாதிரி டைமில் கிளம்பி நம்ம போயிடலாம் அப்படின்ற பிளானில் இருக்கும் சென்னைக்கு. ஸோ அவ்வளோதான். இந்த காரில் போகிறதுக்கப்புறம் பெருசாக நான் சென்னை திரும்பி போகிறப்பெல்லாம் vlog எடுக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா நான் சொல்லியிருந்தால ADV 390 வாங்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கான்னு. ஃப்ரெண்டு ADV 390 முடிவு பண்ணிட்டான், ரெண்டும் ஓட்டி பார்த்துட்டு 452 வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து அவன் நாளைக்கு சாட்டர்டே ஈவினிங் வந்து போய் ஷோரூம் சென்னையில் விசிட் பண்ணி புக் பண்ணுற மாதிரி பேரண்ட்ஸோட போகிற மாதிரி பிளானில் இருக்கான். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம இங்கேருந்து கிளம்பி சென்னை போய் ஆகணும். அதனால் ஒரு 12-1 மணிக்குள்ளே மத்தியானம் நம்ம சென்னை போய் ரீச் ஆகணும். ஆனால் மட்டும்தான் அவன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அப்படி இப்படின்னு. உங்களுக்கே தெரியும்ல, பைக் வாங்காதவங்க யாரும் இல்லை, வாங்குறவங்கலாம் எப்படி அழுதுருக்கீங்க அப்படின்றதெல்லாம் இது பண்ணுங்கள். நானும் பைக் வாங்க என்னென்ன திருட்டுத்தனம் பண்ணேன், எவ்வளோ அழுது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு முடிஞ்சால் இன்னும் ஒரு வீடியோ எப்போயாச்சும் ஒரு நாள் வந்து நான் அதை ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இப்போ நம்ம ஷேர் பண்ணால் யாரும் கேட்குற அளவுக்கு இல்லை, பட் ஒரு நாள் எல்லோரும் கேட்குற அளவுக்கான இடத்துக்கு நம்ம போவோம். அப்போ நான் அதை ஷேர் பண்ணுறேன். ஷேர் பண்ணு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி கைஸ், நாளைக்கு அப்படியே போகும்போது நான் அப்படியே கன்டினியூ பண்ணுறேன் கைஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ சென்னை கிளம்பி போயிட்டுருக்கோம். காரைக்குடியிலேருந்து காலைல எத்தனை மணிக்கு வச்சா கிளம்பணும்? 6 மணிக்கா? 6:30 மணிக்கு கிளம்பி இப்போது விழுப்புரம் கிட்டே வந்துட்டோம். இன்னும் ஒரு 2-2.5 மணி நேரம், ஒரு 12 மணி அந்த மாதிரி 12:30 மணிக்கெலாம் சென்னை போய் ரீச் ஆகிடுவோம். ஸோ அதான் நான் போய் ரீச் ஆகிட்டு இது பண்ணுறேன். முடிஞ்சால் ரோட்டில் போக vlog பண்ணுறேன். அவ்வளோதான். போய் கைஸ், ரோட்டில் தான் இருக்கோம், கீழே உட்காந்துருக்கோம் 2 பேரும். முடியல சுத்தமாக. நம்ம வண்டி கிட்டத்தட்ட அங்கேருந்து காரைக்குடியிலேருந்து 300 கிலோமீட்டர் வந்தாச்சு. இன்னும் ஒரு 95-100 கிலோமீட்டர்ஸ் தான் 100 கிலோமீட்டர்ஸ் தான் நம்ம வீட்டுக்கு. பட் ஆனால் முடியலன்னு சரின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ரோட்டில் தான் மண்ணில் உட்காந்துருக்கோம். அவ்வளோதான். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் அப்படியே கிளம்பி போக ஆரம்பிச்சிருவோம். வண்டி ஏதோ அங்கே நிற்கிது, நீங்கள் அப்படியே காட்டுறேன். வண்டி அங்கே நிற்கிது, நம்ம வந்து நிறுத்தினோம். அதுக்கப்புறம் அந்த அங்கிள் வந்து அவர் காரை நிறுத்திக்கிட்டாரு. அவர் வேறு என்ன இவனுங்க சாப்பாடு போகிற மாதிரி சமணம் போட்டு ரோட்டில் உட்காந்துருக்கானுங்க அப்படின்னு பார்க்குறாரு. எல்லாம் லக்கேஜெல்லாம் அங்கேயே கண் பார்வையில் வச்சுட்டு அப்படியே நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம் நடு ரோட்டில். மச்சான் ரோட்டில் தாண்டாகிறோம் அப்படின்ட்டு இப்போ தான் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னோம். நம்ம எப்படி ஆகும் நினைக்கவே இல்லை. அவ்வளோதான். இன்னும் ஒரு 5 நிமிஷம், ஆல்ரெடி ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் இருந்தாச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் அதுக்கப்புறமேட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்பி 2 பேரும் போக வேண்டியதான். இதுக்கப்புறம் பெருசாக ஸ்டாப் எதுவும் எடுக்க மாட்டோம். அப்படியே ஸ்ட்ரைட்டாக கிளம்பி சென்னை போயிடுவோம். அவ்வளோதான். ஐயோ, சாப்பாடெலாம் பெருசாக ஒத்துக்கல எனக்கு. வெளிலையே சாப்பிட்டு ஒன்றும் செட் ஆகவே மாட்டேங்குது. ஸோ ஓகே தான். நிறையா ரைடர்ஸ் போயிட்டே இருக்காங்க அப்படியே. ஸோ அங்கே பின்னாடி இந்த கேமராவில் தெரிஞ்சுதான்னு தெரியல எனக்கு, முன்னாடி அங்கே போயிட்டாங்க நிறைய பேர் போயிட்டே இருக்காங்க. சரி ஓகே, அவ்வளோதான். அப்படியே நான் வீட்டுக்கு போயிட்டு தான் அதுக்கப்புறம் கன்டினியூ பண்ணுவேன்னு நினைக்கிறேன். பைக்கில் ஓட்டுறது இன்றைக்கி பெருசாக வேணாம். ஆல்ரெடி பார்த்த 3 vlogல பைக் ஓட்டுறது வந்திருக்கும். நேற்று கார் ஓட்டுறது வந்து இந்த vlogல கார் ஓட்டுறதுலாம் வந்திருக்கும். அதனால் பெருசாக அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். நான் எங்கள் நிலமையை மட்டும் காமிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடு தான் உட்காந்துருக்கோம். இன்னொரு 10 நிமிஷத்தில் அப்படியே எங்கேயாவது கிளம்பி சென்னை போயிடலாங்க. இங்கே வந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் தான், ஒரு 1 hour 1.5 hourக்குள்ளே போயிடலாம். ஸோ ஓகே, நான் வீட்டுக்கு போய்ட்டு கன்டினியூ பண்ணுறேன். வீடியோலாம் பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து நம்ம வீட்டிலே ரீச் ஆயாச்சு. ரீச் ஆன அன்றைக்கே எடுத்துகிட்டு இருக்கல. இந்த வீடியோ ஒரு 2 days ஆகிடுச்சு. எடிட்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ போடும் போது தான் எடுத்துகிட்டு இருக்கேன். 2 days இல்லை 2 weeks ஆகிடுச்சு உண்மையை சொல்லணும்னா. ஸோ நம்ம சேனலுக்கு யாரும் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, ஒரு 100 வியூஸ் வந்துட்டுருக்கு. ஸோ பார்க்கலாம். இன்னும் அடுத்தடுத்து வர இதிலலாம் ஒரு 1K வியூஸ் அந்த மாதிரியாச்சும் நம்ம அப்கிரேட் பண்ணுற அளவுக்கு பண்ணிக்கலாம். பட் ஆனால் அதுக்கு நீங்கள் ஷேர் பண்ணால் மட்டும் தான் முடியும். ஏன்னா மற்றபடி வேறு வழியே கிடையாது. ப்ளீஸ் முடிஞ்சது உங்களால் ஒரு 5-10 பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஒருத்தரும், அது போதும். ஸோ மறக்காமல் லைக் போட்டு பாருங்கள், எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். இதோட வந்து இந்த 4 வீடியோவோட இந்த சீரீஸாக என்ன அப்படி சொல்லலாமா? ஸோ ஓகே, அந்த இது முடிஞ்சிச்சு. நம்ம போயிட்டு வந்த ட்ரிப்போட இதெல்லாம் முடிஞ்சிச்சு, அந்த வீடியோஸ்லாம். இதுக்கப்புறம் ஏலகிரி போகலான்னு ஒரு பிளான் இருக்குது. அது இந்த மந்த் போகிறோமா இல்லை ஆகஸ்ட் மந்த் போகிறோமான்னு தெரியல. அதுக்கு நடுவில் நம்ம எங்கேயாவது இங்கே சென்னைக்குள்ளே சுற்றினாலோ இல்லை என்ன ஏதுன்னா அந்த vlogsலாம் வந்துடும். ஷார்ட்ஸ் கண்டிப்பாக ஒரு வீக்கில் 3 to 4 ஷார்ட்ஸ் வந்துடும். பைக் ஷார்ட்ஸாக இருக்கலாம், ஆர் நம்ம ஏதாவது ஷார்ட்ஸ் எங்கேயாச்சும் போகணுன்னா அதை ஷார்ட்ஸாக வச்சு போட்டுருவோம். ஸோ அதனால் மறுபடியும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்கள். ஸோ நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக அது இதையும் காமிச்சிருக்க மாட்டேன். பட் அந்த கானாடு காத்தா பேலஸ் பார்த்துருப்பீங்க. சூப்பராக இருந்துச்சு. உள்ளே வந்துட்டு போகணுன்னா விஐபி பாஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு உள்ளே போய் பார்க்கணும் அவ்வளோ ஆர்வம். ஒரு மாதிரி விஐபி பாஸ் இருந்தால் போய் பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி. பார்க்கலாம், எப்போயாச்சும் ஃபியூச்சரில் ஏதாவது அந்த பாஸ் எப்படி அரேஞ்ச் பண்ண முடியும் ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா காரைக்குடி போகும்போது போய் அந்த கானாடு காத்தா பேலஸ் உள்ளே போய் பார்க்கலாம் கைஸ். அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ரைடு கிளம்பும் போதோ இல்லை வேறு எங்கேயாச்சும் போகிற வரதெல்லாம் நம்ம இந்த அடுத்த வீடியோவில் பார்த்துருவோம். ஸோ இந்த 4 வீடியோக்கும் அகைன் பார்க்காதவங்க, இதுக்கு முன்னாடி போட்டிருந்த 3 பாட்டும் பார்க்கல, இதுதான் உங்களுக்கு சஜஷனில் வந்திருக்குன்னா இதுக்கு முன்னாடி 3 வீடியோ இருக்குது. ஃபுல்லாக கொல்லியிலேருந்து கொடைக்கானல் போய் கொடைக்கானல்லேருந்து
காரைக்குடி, மதுரை எல்லாம் சுற்றி வந்திருப்போம். ஸோ அதுவும் நியூ ரூட்டில் போயிருப்போம். கொல்லிக்கு செம்ம அட்வென்ச்சராக ஆஃப் ரோடிங்காக இருந்திருக்கும் அந்த ரூட்டு. எல்லோரும் போகிற அந்த ஹேர்பின் பெண்ட் வழியாக இல்லாமல் அந்த ஹேர்பின் பெண்ட் வழியாகவும் இறங்கும் போது இறங்கியிருப்போம். ஸோ ஃபுல் ஃபன்னாகவும் ஃபஸ்ட் டைம் ட்ரிப்பு போகிறவங்களுக்கு எவ்வளோ தடங்கள் இருக்கும், அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது எல்லாமும் சொல்லியிருக்கோம். ஸோ மொத்தமாக இந்த ட்ரிப்புக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு போட்டிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா 6K போட்டிருந்தோம். ஸோ அதுக்குள்ளே நம்ம இந்த ட்ரிப்பு முடிச்சிட்டோம் நல்லபடியாக. கொஞ்சம் டேஸ் எக்ஸ்டெண்ட் ஆனதுனால அது பின்ன பட் இல்லைனா ஓகே கரெக்டாக முடிச்சாச்சு. எங்கேயும் ஃபுட்டை வந்து இது பண்ணலை, கம்மி பண்ணிக்கலை, ஸ்டேலையும் ஒன்றும் காம்பன்சேட்லாம் பண்ணலை. எல்லாமே கரெக்டாக இருந்து நம்ம தேவைன்றப்போ சாப்பிட்டு டீ குடிச்சு ஜூஸ் குடிச்சு எல்லாம் சாப்பிட்டு அது பற்றாமல் எல்லாம் தேவையானதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியுமே பைக்கு ஆக்சசரிஸ் அப்படி இப்படின்னு செலவெல்லாம் பார்த்துமே கரெக்டாக இந்த ட்ரிப்பை முடிச்சிட்டோம். ஸோ அதுக்கு ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருக்கேன். இந்த ப்ளாக் அவ்வளோதான், இதோட என் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ப்ளாகில் மீட் பண்ணலாம். ஸோ இந்த 4 வீடியோ நல்லா இருந்துருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தான் இந்த வீடியோ பார்க்க வரவங்க மறக்காமல் போய் முன்னே இருக்க வீடியோலாம் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எண்டிங் வரைக்கும். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. ஸோ ஓகே அவ்வளோதான் என் பண்ணிக்கிறேன். லவ் யூ.